நான் கசந்து போய் வந்திருக்கிறேன் ஐயா. இந்த வருஷம் நான் கம்பீரத்தோடு ஆரம்பித்தேன். ஆனா அந்த முடிவு நாட்களுக்குள்ளாய் வரும்பொழுது எனக்கு சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல. கர்த்தர் என்னை ஒரு சில பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக ஐயா நான் நடத்தின பொழுதும் நான் என்ன பண்ணிட்டேன், சோர்ந்து போயிருக்கிறேன் ஐயா, சோர்ந்து போயிருக்கிறேன். அல்லது என் வாழ்க்கையில கசப்பு மட்டும்தான் இருக்கு. நான் மதுரமா இருக்கவே முடியலையே, எனக்கு வருஷம் நன்மையினால் முடிக்க முடியலையே. பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாய் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறு. நீ சோர்ந்து போக வேண்டாம், நிலைத்து போட வேண்டாம். வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாறா வருவது நல்லது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்கள் வருவது நல்லது. ஏன்? உங்களை நிதானித்து பார்க்கும்படியாக, உங்களை சோதித்தறியும்படியாக. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உடனடியாக மோசேயை பார்த்து முறுமுறுக்காதீங்க, கர்த்தரை பார்த்து முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த கசப்பான பாதை எதற்காக வந்திருக்கிறது ஐயா? எதற்காக இந்த கசப்பான சூழ்நிலைகள் வந்திருக்கிறது, நெருக்கங்கள் வந்திருக்கிறது, போராட்டங்கள் வந்திருக்கிறது? நிறுத்தி ஆமென் உங்களை நிதானித்து பார்க்கும்படியாக